மகிமைப்படும்படியாய் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை இயேசுவின் நாமத்தில் நாம் பெற்றுக்கொண்டு சங்கீதம் 89:17 வசனத்தில் இந்த வார்த்தைகளை, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் நாம் குடும்பத்தின் ஆசீர்வாதமான கொம்புகள் உயர்த்தி கொழுமையான பதார்த்தங்களை சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர் மீதம் வைக்கப் போகிறார். ஆமென். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு தேவன் பலத்த மகிமையாய் காணப்பட்டார். சில தேசத்தின் எல்லைகளை கடந்து வரும்போது கூட அந்த ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்தார்கள். காரணம், அவர் பலத்தின் மகிமையாய் இருக்கிறபடினால், அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வருகிற அந்த வருமானத்தை வைத்து அதை ஆசீர்வதித்து, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே 5 அப்பம் 2 மீனை எப்படி ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், சீசர்கள் சாப்பிட்டு 12 கூடை மீதம் எப்படி இருந்ததோ, உங்களுடைய கொஞ்ச வருமானத்தை வைத்து எப்படி என்றால், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம் என்று அந்த வார்த்தையின் பிரகாரம் வருமானத்தை ஆசீர்வதித்து தேவன் உன் குடும்பத்தை அவர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உயர்த்துவார். அநேக ஜனங்கள் பார்க்க, இவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் தானே, இவர்கள் இப்படி ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களே என்று. இன்றைக்கு பூமியில ஆசீர்வாதமாய் இருக்க என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரை ஏமாத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பூமியிலே உயர்ந்து இருக்கும்படியாய் எல்லா ஜனங்களுக்கும் நான் தான் என்று தன் பணத்தை, அதாவது ரோடுகளுக்கு கூட செலவு பண்ணி, நான் தான், என் கொம்புதான் இந்த தெருவில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறபடினால் உம்முடைய தயவினாலே
எங்கள் கொம்பு என்றைக்குமே உயர்ந்திருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ரூத்து ஒரு மோவாப் தேசத்தின் பெண். அவள் என்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் காலெடுத்து வைத்தார்களோ அவர்கள் எவ்வளவோ அசிங்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீ, விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் தண்ணி பிடிக்க போகும்போது, வேலை செய்ய போகும்போது ஏவலட்சமாய் பேசினார்கள். காலம் கட்டம் வந்தது, நாட்கள் வந்தது. அந்த நாட்களிலே ரூத்துவை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவள் கொம்பு உயரப்பட்டது. மோவாப் ஸ்திரீயின் அந்நிய ஸ்திரீதான், பாவத்தில் நிறைந்த ஒரு தேசம்தான், சாபத்தில் நிறைந்த ஒரு தேசத்தின் பெண்ணுதான். இஸ்ரவேல் தேசத்திலே அந்த ரூத்துவை யாரெல்லாம் ஏவலட்சமாய் பேசினார்களோ அவரை கர்த்தர் அவர்கள் கொம்பை உயர்த்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவர்கள் வயிற்றில்தான் ஓபேத், ஈசாய், ஆமென், ஈசாயின் வயிற்றில்தான் தாவீது, தாவீதின் வம்சத்தின் மூலம்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுமாம். எப்படி யாரை ஏவலட்சமாய் ரூத்துவை பேசினார்களோ கர்த்தர் அவர்கள் கொம்பை உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாசம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்தின் மகிமையினால் இன்றைக்கு உங்களை இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லமா. இதே அதிகாரத்திலே இன்னொரு வசனம் இருக்கிறது. என் உண்மையும் என் கிருபையும், ஆமென் சொல்லுங்க, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு கூட இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய உண்மை இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருக்கும். ஒரு ஆமென் சொல்லமா. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உயர்த்தி உங்களை நடத்தி திருப்தியாக வைத்து கொழுமையான பதார்த்தங்களை கொடுத்து சாப்பிட்டு மீதமும் வைப்பார். கர்த்தர் எப்படி 12 கூடை அவர் எடுத்தாரோ 2 மீனிலே 5 அப்பத்திலே அப்படியாய் கொஞ்சம் வருமானமாய் காணப்பட்டாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து சமுதாயத்திலே உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாயிருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே. உண்மையாயிருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு அடிப்படையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம், எல்லாரும் எடுங்க. உபாகமம் பக்கம் 235. உபாகமம் 235. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுங்க. 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நல்லா பைபிளை பாருங்க. அந்த வசனத்தை உன்னிப்பாய் கவனித்து வாசிக்கும் போது கேளுங்க. அதுக்கு அப்புறம் அதுக்கு அடிப்படையிலே வார்த்தைகளை நாம் கேட்போம்.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பையாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படி அதை உறுதிப்படுத்துகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பையாக. ஆமென் சொல்லுங்க. அவரை நினைக்கணும், அவரை நினைக்கிறோம். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளிலே உனக்கு உண்டாகியிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதத்தை, அதாவது என் அன்பு பிள்ளைகளே, சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர்தான் உனக்கு பலனை கொடுக்கிறார் நீ சம்பாதிக்கிறதுக்கு. உனக்கு இன்றைக்கு ஒரு வீடு இருக்கிறது என்றால், இன்றைக்கு எனக்கு இந்த வீடு வாடகை வீடு இருக்கிறது என்றால், பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறதுனால தான், கர்த்தர் சம்பாதிக்க வைக்கிறதுனால தான், அந்த வருமானத்தின் மூலமாய் தான் கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் சமுதாயத்திலே கர்த்தர் எல்லா கண்களையும் உங்களை பார்த்து ஆமென் சொல்லுங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக பேசக்கூடிய ஜனங்களை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. என் பலன் என்று சொல்லக்கூடாது. இருக்குது, அதுவும் வசனம் இருக்குது. என் பலன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம 2 நாமரை குறித்து சொல்லுகிறேன். 2 பேரும் கிறிஸ்தவன் தான். 2 பேரும் அரசாங்க வேலை செய்கிறவன். 2 பேரு, ஒருவன் ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொருவன் ஏர்போர்ட். ஏர்போர்ட்ல செய்கிறவன் அவனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவன் குறைஞ்சது எப்படி 50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம். ஆனால் ஒருவன், அதாவது குடிக்காரன், சபைக்கு போறானா போக மாட்டானா தெரியாது, ஆனா கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னொருவன் சத்தியம் தெரியும், சபைக்கு போகிறவன், ஆனால் அவனும் பெரிய கவர் தான் வாங்குறானா, சம்பளம் வாங்க சொல்ல. அல்லேலூயா. பெரிய கவர். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினவன், சம்பளத்தை வாங்கிறவன், மறுநாள் நானும் தம்பியை தான் போய் பார்க்க போனோம் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள. டீ வாங்குறதுக்கு ஒரு மனிதனிடத்திலே 100 ரூபாய் கேட்கிறான். அல்லேலூயா. என்றைக்குமே தன் அகங்காரத்தினாலே நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பலன், எனக்கு வருகிற வருமானம் என்று சொன்னால் கர்த்தர் உன் கொம்பை உயர்த்த மாட்டார், வெட்டி விடுவார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நினைக்க வேண்டும். ஆமென். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அஜித் குமாரை சாகடிச்சிட்டாங்க போலீஸ்காரர்கள்லாம். அந்த அஜித் குமாரை எப்படி சாகடிச்சாங்கன்னா, நிகிதா தானப்பா,
அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்கிறார், காலேஜில் ப்ரொஃபஸராக. ஆனால் அவருடைய கணவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவங்க தகப்பன், அவங்க அண்ணன், அண்ணி, இந்த நிக்கிதாவுடைய தாய் எல்லாரும் திருட்டு குடும்பம் என்று சொல்லி இன்றைக்கு யூடியூப்ல பார்த்தால் பயங்கரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்களை கையில வைத்துக் கொண்டு அவள் ஒரு இந்து கோவிலுக்கு போய் தன் தெய்வத்தை வணங்கும்படியாய், அவளுடைய தாயார் மிகவும் வயதாக இருக்கிறபடினால் அவளுக்கு ஒரு வீல் சேரை கொண்டு வரும்படி அங்க இருக்கிற செக்யூரிட்டிகள் வீல் சேரை கொண்டு வந்து 500 ரூபாய் கேட்டிருக்கிறார். இவர்கள் கேட்டு இவர்களுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கிறது. நான் யார் தெரியுமா என்று சொல்லியிருக்கிறார். நீ யாராண்டா எனக்கு என்னமா, நாங்கள் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க என்று. அவர்கள் இவ்வளவு பேசியும் ஏதோ 100 ரூபாய் ஏதோ கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து விட்டு டெல்லிக்கு போன் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஆபீசருக்கு சொல்லி, அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போலீஸ் அதிகாரிக்கு சொல்லி, இங்க ஒரு எஸ்பிக்கு போன் பண்ணி, எஸ்பி வந்து டிஎஸ்பிக்கு போன் பண்ணி, டிஎஸ்பி ஸ்பெஷல் அதாவது போலீசார்களை அனுப்பி அவனை பிடித்து கொண்டு, எதற்கு என்றால் வாய் மொழியாக புகார் கொடுத்து 10 சவரம் நகையை இவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி அவளுடைய பலத்தை அங்கே காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா என்று சொன்ன பலன் இன்றைக்கு கர்த்தர் அவளுடைய கொம்பை உடைத்து நடுத்தருக்கு வர வைத்து உலகத்துக்கே அவள் யார் என்று காட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்கிறவன் ஒரு நாளும் மறைக்க முடியாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்னுடைய பலன், என்னுடைய அதிகாரம், எனக்கு கையில ஆட்கள் இருக்கிறது என்று நினைத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அந்த பையனை பிடித்து அடித்து ஸ்டேஷனுக்குள்ளே சாகடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்கள் செய்ததுக்கு முதலமைச்சர் கூட சிஎம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படியாய் போலீஸ் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாரால? இப்படிப்பட்ட பலனை கையில வைத்துக் கொண்டு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கும் போது இந்த பூமியில உயர்த்துவார். மன நிம்மதியான சாப்பாடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த நிக்கிதாவை ஐயோ ஜனங்க புட்டு பிட்டு 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 வைக்கிறார்கள். எத்தனை கல்யாணம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி வரதட்சணை பிரிவிலே அவள் அமௌண்ட்டை வாங்கியிருக்கிறாள். எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரங்க என்று சொல்லி ஏமாத்தி 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்கிறாள். கர்த்தர் இன்றைக்கு வர வச்சுட்டாரா? என் பலன் இருக்கிறது என்று போலீஸ்காரங்க காட்டினாங்க. இன்னைக்கு 6 பேர் உள்ள இருக்கிறாங்க. டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது குறி எஸ்பி மேல போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் என்னுடைய பவர் என்ன, என்னுடைய பலன் என்ன என்று. இதெல்லாம் தெய்வம் பார்க்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் பலத்தையும் அவர்களுடைய பவர் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு யாரையுமே சாதடிச்சிடலாம் நினைக்கிறான். செத்தவன் யாரு? ஒரு வாட்ச்மேன். ஆமென் சொல்லுங்க. செத்தவன் ஒரு வாட்ச்மேன். அவன் கஷ்டப்பட்டதான் சாப்பாடு. இவனை அடிச்சா ஒருவனும் கேட்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அதை மாற்றி
உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகமே பார்க்கிறது இன்றைக்கு. இவன் நிமித்தம், அஜித் குமார் நிமித்தம் இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அயோக்கிகள், இப்படிப்பட்ட மனச்சாட்சி இல்லாதவன், இப்படிப்பட்ட எனக்கு தான் பலன், எனக்கு தான் பவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க, ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் பார்த்தார்னா வேரோடு வெட்டிடுவார். ஆமென். வேரோடு கூட வெட்டி போடுவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் இங்க சொல்லப்படுகிறது, ஐசுவத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த பலனின் நிமித்தம் நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய், அது கொஞ்சம் வந்தாலும் சரி, அது நிறைய வந்தாலும் சரி, என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. யோபு 6ஆம் அதிகாரம் பக்கம் 638. 638. 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். நான் காத்து கொண்டு இருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா எழுதுகிறார் பாருங்க இந்த யோபு. இந்த யோபு சரித்திரம் ரொம்ப பெரியது. ஆமென் சொல்லுங்க. மெல்கிசேதேக்கு வம்சத்தின் மூலமாய் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்க வந்தார். ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார். அவங்களுடைய வம்சம் ஆமென் சொல்லமா, ஹல்லேலூயா, பெரியது, ரகசியம். இந்த யோபு சொல்லுகிறார், நான் காத்து கொண்டு இருக்க என் பலன் எம்மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. இவர் யார்? கோட்டீஸ்வரர். எகிப்து தேசத்திற்கே அந்த கோட்டையை கட்டக்கூடிய ஒரு விஞ்ஞானியாய் இருந்தவர். யாரு? யோபு. எந்த ஒரு சாம்பு இல்லாதபடி அந்த கோட்டையை கட்டி முடித்தவர் இவர். ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திற்கு பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. அடுத்தது 12 சொல்லப்படுது, என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ. ஆமென் சொல்லுங்க. என் கற்களின், அதாவது என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ. எவ்வளவு அழகா சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு மனிதன் எப்படி தன் சரீரத்தை மேன்மைப்படுத்தி நான் தாண்டா என் பலனை என்று காட்டினாங்க, இன்றைக்கு ஜெயில அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ஒரு அட்வொகேட் சொன்னார், நீ போலீஸ்காரா இருந்தாலும் சரி உன் குடும்பத்தை நினைத்துக் கொள். பப்ளிக் ஜனங்களே, உன் குடும்பத்தை நினைத்துக் கொள். உனக்கு பலன் இருக்கிறது என்று நினைத்து நீ ஆடாத. ஆமென் சொல்லமா. நீ ஆடாத. உன் மாம்சம் வெண்கலமாய் காணப்பட்டாலும் தெய்வத்திற்கு பயந்து அடங்கி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தெய்வம் பயம் இல்லை என்றால்
இப்படிதான் குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுவிட்டு கதற விட்டுவிட்டு ஜெயில இருக்க வேண்டும். ஆமேன். அப்பாவி ஒரு செக்யூரிட்டியை அடித்து சாகடித்த மனச்சாட்சி இல்லாதவனுங்க இதற்கு மேலேயும் தண்டனையை அனுபவிப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். யோபு எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், என் மாம்சம் வெங்கலமா. ஆமீன் சொல்லுங்க. அப்படிதான் அந்த பையனை அடிச்சானுங்க. என்ன நினைச்சு அடிச்சானுங்க தெரியலப்பா. 6 பேரு. மூளை காலி, கிட்னி காலி, கல்லீரல், நுரையீரல், ஆற்று பகுதி, அவனுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் காலி. சிறுநீர் போகிற இடத்திலே ரத்தம் கசைவு, மூளையில ரத்தம் கசைவு, ஆற்றுல ரத்தம் கசைவு. இப்படியாய் உள்ள 15 காயங்கள், வெளியே 40க்கு மேல காயங்கள். ஆற்றால் எடுக்காத நகைக்கு குற்றமில்லாதவன். அவன் வாழ்ந்த அந்த வாலிப வயசு 27 வயசா, அந்த 27 வயசுல ஒரு பேரு கூட அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேசம் இல்லாதவன், நீதிபரன். அநியாயமாய் சாகடிச்ச இந்த போலீஸ்காரனுங்க நிச்சயம் தண்டனையை அனுபவிப்பார்கள். ஆமே. அவர்களுடைய மனைவியெல்லாம் என்ன சொல்கிறது? மேல் அதிகாரி சொன்னதுனால தானே இவர்கள் செஞ்சாங்க. மனச்சாட்சி இல்ல. சட்ட ரீதியா என்ன சொல்லப்படுகிறதோ அவன் மேல் எஃப்ஐஆரை பயன்படுத்தி உள்ளே போட்டு அவனை விசாரித்து, கோர்ட் எதற்கு இருக்கிறது, கோர்ட்ல போய் சரணடை, அங்க ஜட்ஜி பார்த்து கொள்வார், உனக்கு என்ன அதிகாரம் உண்டு. இதுதான் பப்ளிக் கேட்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, யோபு எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான், என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெங்கலமோ. ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் பக்கம் 340. இரண்டாம் அதிகாரம். ஒன்றாவது வசனம். நன்றாக கவனிக்கணும். அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைவனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு. அன்னாள் ஜெபிக்கிறாங்க தேவ சமூகத்திலே. சாதாரண போய் ஜெபிக்கல, உலகத்துல பல பாடுகளை அனுபவித்து அவளுடைய நாச்சியார் மூலமாய் 10 பிள்ளை பெற்றெடுத்த அவள் இவளை ஏவலட்சமாய் பேசினதுனாலே தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறாங்க இந்த அன்னாள். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் இப்படிதாங்க ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது அப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், தன் அறியாமலே வார்த்தைகள் வரும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன் என்றால் நம்ம ஜெபிக்கிறவர்கள்.
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எத்தனை கொம்பு வேதத்திலே பார்த்தால் வெட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லாததுனால. ஆனால் மன தைரியத்தோடு கூட சொல்லலாம் என்றால், தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தால், கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகையினரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒருவனுக்கிட்ட வர முடியாது. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவங்களாய் காணப்படுகிறபடினால் பகைஞரின் மேல் உன் வாய் திறந்திருக்கும். நீங்க பேசும்போது அவன் கிட்ட வர முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்க கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிறதுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பகையினரும் உங்க கிட்ட வரவே முடியாது. அவனுக்கு தெரியும் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார்ப்பா, இவருக்கு கிட்ட நாம் வைத்துக் கொண்டால் நம்ம தான் 7 வழியாய் ஓடணும் என்று நினைத்துக் கொள்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும், தேவ அபிஷேகம் உங்களோடு இருக்கும், தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் போது, கர்த்தர் இந்த சமுதாயத்தில் உங்களை உயர்த்தி வைத்திருக்கும் போது பகையினர் பார்ப்பான், ஓடிப்படுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய வசனத்தில் வந்துக்கிறேன். ஒரு 10 வசனத்துக்கு மேல 12 வசனம் கிட்ட எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, வசனத்தை மாத்திரம்தான் எழுதி கொண்டு வருவேன், மற்றது ஆவியானவர் நடத்துவார். ஆமென் சொல்லமா? வசனத்தை மாத்திரம்தான் எழுதுவேன். இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு மாசத்துக்கு முதல் வாரத்துக்கு. ஆனால் மற்ற நேரத்திலே பைபிளை தான். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இந்த வசனங்களை வாசித்து வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். 1 சாமுவேல், அது இல்லை, சங்கீதம் 75 10வது வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய கொம்புகள்லாம் வெட்டி போடுவேன், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த அஜித் குமார் உலகத்தந்தான். கிறிஸ்துவை அவனுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. ஆனால் அவன் இந்து சமுதாயத்திலே காணப்பட்டாலும் அவன் உண்மையாய் வேலை செய்து தன் குடும்பத்தை நடத்தினான். ஆனால் இன்றைக்கு அவன் கொம்பு மறிச்சிட்டாலும் அவன் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். துன்மார்க்கன் கொம்போ இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. கம்ப்ளைண்ட் கொடுத்தால அவ எங்க இருக்கிறா? கோயம்புத்தூர்ல போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறா. இப்படி அப்பாவி மகனை சாகடிச்சிட்டு அவ சாட்சி சொல்றா, ஒரு எறும்பு குக்கர்ல ஒட்டி கொண்டிருந்தா கூட ஐயோ அது தீப்பட்டு எங்க எரிஞ்சிடுமோ என்று சொல்லி அந்த எறும்பை பிடித்து அப்படி வச்சுட்டு தான் அடுப்புல குக்கரை வைப்பாளாம். ஒரு வீடியோ வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்கிறான். இவளா 10 திருமணம் பண்ணுவள், இவளா இப்படி செய்வா? எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். துன்மார்க்கனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். உன் கொம்பை கர்த்தர் வெட்டி போற்றுவார், நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார்.
ஒருவேளை நீ 1000 பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் என்னை அறியாமல் செய்துவிட்டேனே என்று நினைத்து எந்த பாவத்தை மறைக்காமல் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நீ விட்டு இயேசுவையும் சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொண்டால், உனக்கு சட்டம் உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு அந்த சட்டத்தை மாற்ற முடியும். நீதிமான கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.